கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பவர் அதற்கான உரிமையை அவர் உடனடியாக பதிவு செய்யவில்லை. அநேக பத்திரிகையாளர்கள், அநேக அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாரையும் கூட்டி தான் கண்டுபிடித்த அந்த கருவியை அவர் வெளிப்படுத்தினார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அதை மேம்படுத்திக் கொண்டே வந்தார். அது மட்டுமல்ல, அதை தவிர ஒரு 32 கருவிகளை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். ஆனால் எதற்குமே அவர் காப்புரிமை பதிவு செய்யவில்லை. ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அவருடைய மாமனார் அவரிடத்திலே வந்து, உன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் கண்டுபிடிப்பு உரிமையை நீ ஏன் பதிவு செய்யவில்லை? அதனால அநேகர் லாபம் அடைகிறார்களே, நீ சாதாரணமானவனாக ஏன் இருக்கிறாய்? அறிவியல் ஆர்வலராக, அறிவியல் கழக தலைவராக இப்படியெல்லாம் இருந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையை வளப்பட்டு விடுமா? எனவே உடனடியாக பதிவு செய் என்று உரிமையை பதிவு செய்ய அந்த உலகளாவிய நிறுவனத்திலே விண்ணப்பம் செய்தார்கள். ஆனால் அங்கிருந்து ஒரு தகவல் வந்தது. எலிசா கிரே என்ற ஒருவர் தொலைபேசியை தான் கண்டுபிடித்ததாக சொல்லி காப்புரிமை கோரியிருக்கிறார். நீங்கள் கொண்டு வந்த கருவியை விட அவருடைய கருவி நன்றாக இருக்கிறது. இரண்டின் அடிப்படை தொழில்நுட்பங்களும் ஒன்றுதான். எனவே நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றிருந்தது. இவர் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் நல்ல வேளையாக அது பத்திரிகைகளிலே வெளியாகி இருந்தது. அந்த படங்கள், அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் இவர்களை எல்லாம் அவர் உதவிக்கு அழைத்து தன்னுடைய கண்டுபிடிப்பை நிலைநாட்டினார். போலியாக காப்புரிமை கோரி விண்ணப்பம் செய்தவர் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை கொண்டு போய் வேறு ஒரு வடிவத்திலே அதை செய்து அதை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது இவருக்கு உரிமம் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இவருடைய 31 கருவிகளுக்கும் உரிமம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு உற்பத்தியாளர்கள் அநேகர் வந்து அந்த தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொண்டு பெரிய அளவில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார்கள். இவருக்கும் அதிக அளவு ராயல்டி வந்து அவர் பெரிய பணக்காரரானார். நம்முடைய உழைப்பை குறித்தும் நமக்கு கர்த்தர் கொடுத்த பணியை குறித்தும் நாம் அஜாக்கிரதை உள்ளவர்களாக இராமல் கர்த்தரிடத்திலே முழு பலனையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாடுவோமாக. எங்கோ பிரசங்கித்தோம், கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கே செல்லுகிறார்கள்? அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி, இன்னென்ன சபைகளுக்கு நீங்கள் சென்று கர்த்தரை ஆராதியுங்கள், மோசம் போக்குகிறவர்களுக்கு இரையாகி விடாதீர்கள் என்று எச்சரிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பணியை ஜாக்கிரதை உள்ளவர்களாக செய்ய வேண்டும். 2 யோவான் 1:8 உங்கள் செய்யுங்களின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஊழியத்திலே நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர், அவனவன் தனக்கான கூலியை பெறுவான் என்று சொல்லுகின்றார். நம்முடைய பணிகள் நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றினால் மட்டுமே அது பூரண பலனை கொண்டு வரும். அப்படி பூரண பலனை பெறும்போது அவனவனுக்குரிய பங்கை கர்த்தர் தருவார். எனவே ஏனோதானா என்று ஊழியங்களை செய்யாமல் நாம் ஒருங்கிணைந்தவர்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருமித்து வேலை செய்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.